ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா சண்டே மார்னிங் எடுத்த வீடியோ தான். எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ்? எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? நானும் நல்லா இருக்கேன். நம்ம டிஃபன் கடையில் எப்போயுமே டிஃபன் வந்து மீந்து போகாது. எப்போயாவது ஒன்ஸ் இந்த மாதிரி தான் மீந்து போகும். ஆக்சுவலி வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி சண்டே வேறு. நம்ம ஊர்லேயே வந்து 5 செய்முறை வந்துருச்சு. அதாவது வசந்த விழா இருந்தது. அந்த 5 வசந்த விழா இருக்கிறதுனால நம்ம டிஃபன் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக தான் போயிட்டு இருந்தது. இது வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே நம்ம வந்து எந்த உணவுப் பொருள்களையுமே வேஸ்ட் பண்ணக்கூடாது அப்படின்றது மட்டும் எனக்கு தெரியும். ஏன்னா இப்போ விற்கிற விலைவாசியில் எல்லாமே நம்ம வந்து பார்த்து பார்த்து வாங்கி பார்த்து செஞ்சு நம்ம வீட்டில் எப்படி நம்ம பிள்ளைங்களுக்கு சாப்பாடு கொடுக்குறோமோ அந்த மாதிரி தான் நம்மளை நம்பி வர கஸ்டமர்களுக்கும் நம்ம வந்து சாப்பாடு கொடுத்துட்ருக்கோம். ஸோ அப்படி இருக்க நிலமையில் நம்மளுக்கு வந்து டிஃபன் போகலை அப்படிங்கும்போது இவ்வளோதையும் நம்ம என்ன பண்ண முடியும்னு நான் யோசிப்பேன். அப்படி யோசிக்கும்போது லாஸ்ட்டாக ஒரு 2 மந்த்ஸ்க்கு முன்னால் இதே மாதிரி தான் எனக்கு ஒரு ப்ராப்ளம் வந்துருந்துச்சு. அப்போ இப்படி தான் பண்ணேன். ஏன்னா இதில் வந்து ஹெவியாலாம் இருக்காது. நானே கம்மியாக தான் வந்து டிஃபன் போடுவேன். அப்படி இருந்துமே எனக்கு வந்து ஒரு 60-70 இட்லி கிட்ட ஸ்டாப்பாக அப்படியே நின்றுருச்சு. இது என்ன பண்ணுறதுன்னு எனக்கும் தெரியலை. ஸோ நம்ம வந்து பக்கத்தில் போகிறவங்க வர்றவங்களுக்கு கொடுத்தோன்னா அவங்க வந்து நான் அவ்வளோ அந்த மாதிரியான ஒரு உலகம் ஆயிடுச்சு இப்போ. ஏன்னா நான் வந்து அவ்வளோ இளக்காரமாக இருக்கேனா உனக்கு? என்னை பார்த்து உனக்கு டிஃபன் கொடுக்குற மாதிரி இருக்கா? ஃப்ரீயாக கொடுக்குறதே வந்து ஃப்ரீயாக மீன்ஸ் அப்படி கிடையாது. நம்ம கொடுத்தாலும் அவங்க அப்படி சொல்கிற மாதிரியான ஒரு உலகம் ஆயிடுச்சு. அதனால் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, எத்தனையோ பேர் பசியால் இருப்பாங்க. ஸோ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அந்த பசியாக அதாவது எல்லாம் இருக்கிறவங்களுக்கு செய்கிறத விட நம்மளை மாதிரி கஷ்டப்படுறவங்களுக்கும் நம்மளை விட இன்னும் கொஞ்சம் கீழே இருந்து கஷ்டப்படுறவங்களுக்கும் நம்ம அந்த உதவியை செஞ்சோம் அப்படின்னா அது அவங்களுக்கும் பிரயோசனமாக இருக்கும். நம்மளுக்கும் நம்ம ஃபேமிலிக்கும் வந்து ஒரு புண்ணியமாக இருக்கும். அப்படின்றதுனால நான் லாஸ்ட் 2 மந்த்துக்கு முன்னால் இதே மாதிரி ஒரு இது இருக்கும்போது இந்த மாதிரி தான் நான் பண்ணேன். ஸோ என்கிட்ட வந்து நிறையா இருந்துச்சு அப்படின்னா ஏதாவது ஒரு ஆசிரமம், ஏதாவது ஒரு அந்த மாதிரி ஒரு காப்பகத்துக்கு கொண்டு போய் நம்ம கொடுத்துட்டு வந்திருக்கலாம். ஆக்சுவலி நம்மள்ட்ட இருக்கிறது கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் எப்போயுமே. அதை கொண்டு போய் இந்த கோவிலில் வந்து சாப்பாடு இல்லாமல் கஷ்டப்படுறவங்களுக்கு சாப்பிட்றதுக்கு இப்போ பசிக்கும் அவங்களுக்கு அந்த சுச்சுவேஷனில் அவங்க வந்து அந்த பசியையும் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருப்பாங்க இல்லையா? அந்த மாதிரி உள்ளவங்களுக்கு நம்ம கொண்டு போய் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி கோயிலுக்கு போயிட்டோம். அங்கே போய் ஒருத்தவங்களுக்காக கொடுத்துட்ருந்தோம். அப்போ வந்து எனக்கு இந்த வீடியோலாம் எடுத்து போடணும் அப்படின்றது என்னோடய நோக்கம் கிடையாது. யாரும் தயவு செஞ்சு தவறாக புரிஞ்சுக்கிறாதீங்க. இது வந்து நான் வந்து நம்புகிறேன். நான் அந்த சாமியை நம்புகிறேன், இந்த கடவுளை நம்புகிறேன். நம்ம செய்கிற சின்ன சின்ன உதவி வந்து நம்மளுடைய குழந்தைங்களுக்கு அது புண்ணியமாக இருக்கும், நம்மளுடைய சந்ததிகளுக்கு அது ஒரு புண்ணியம் சேரும் அப்படின்ற மட்டும்தான் நான் எப்பயுமே யோசிப்பேன். அதை விட என்னோடய குழந்தைங்களுக்கு சில நல்ல விஷயங்களை நான் கற்றுக் கொடுக்கணும். நம்ம வந்து நம்மளால் முடிஞ்ச ஒரு உதவி, நம்மளே கஷ்டப்பட்டாலும் நம்மளால் முடிஞ்ச சில உதவிகளை வந்து நம்மளுக்கு கீழே இருக்கவங்களுக்கு செய்யணும் அப்படின்ற அந்த பழக்கத்துக்கு வந்து அவங்க வரணும் அப்படின்ற ஒரே காரணத்துக்காக மட்டும்தான் இந்த ஒரு செயலை நாங்கள் வந்து செஞ்சிட்ருக்கோம். எங்களால் முடிஞ்ச அளவுக்கு இப்போ இல்லை, நாங்கள் எப்பயுமே இப்படி தான். நாங்கள் வந்து ஒரு சின்ன ஒரு எங்கே போனாலுமே சரி குழந்தைங்கள்ட்ட கொடுத்து தான் நான் வந்து கொடுப்பேன். ஏன்னா அவங்களுக்கு அது தெரியணும். நம்மளுக்கு கீழே கஷ்டப்படுறவங்களுக்கு நம்ம எப்பயுமே ஹெல்ப் பண்ணணும் அப்படின்ற ஒரு தாட் அவங்களுக்குள்ளே வரணும். அப்படின்றதுனால தான் இந்த ஒரு இதை நான் வந்து அவங்களுக்கு கற்றுக் கொடுத்துட்ருக்கேன். ஒரு அம்மா கேட்டாங்க, எதுக்குப்பா நீங்கள் வந்து இது கொடுக்குறீங்க, என்ன வேண்டி கொடுக்குறீங்கன்னு சொல்லி கேட்டாங்க. ஆக்சுவலி நான் சொன்னேன், நான் டிஃபன் கடை போட்டிருக்கேம்மா, எனக்கு இன்றைக்கி வியாபாரம் ஆகலை, அதனால கொண்டாந்து கொடுக்குறேன்னு சொல்லி. எனக்கு தெரியலை இது நான் சொன்ன விஷயம் தப்பாக கரெக்டானு எனக்கு தெரியலை. ஏன்னா அவங்க என்னை தப்பாக எடுத்துருவாங்களான்னு தெரியலை. பட் இருந்தாலும் என் மனசில் என்ன தோணுச்சோ அதை நான் சொல்லியிருந்தேன். கடையில் நிற்கும்போது நைட்டோடு தான் நின்றேன். ஏன்னா வீட்டுக்கு போய் நான் திரும்பி வரங்குள்ளேயும் 12 மணிக்கிட்ட மேலே ஆகிடுமோ அப்படின்ற ஒரு பயம் வேறு எனக்கு. ஏன்னா அதுக்குள்ளேயும் எத்தனையோ பேர் வந்து இந்த நேரம் நம்மளுக்கு பசிக்குது, இந்த நேரம் நம்மளுக்கு எதுவும் கிடைக்கலையேன்னு சொல்லி யோசிக்கிற அந்த நேரத்தில் அவங்களுக்கு கொண்டு போய் அந்த சாப்பாடு அந்த பசியை கரெக்டாக அவங்களுக்கு வந்து ஈடு செய்யும் அப்படின்னு நான் நினச்சேன். அதனால தான் நான் ட்ரெஸ் சேஞ்ச் கூட பண்ணாமல் வேகமாக நான் கிளம்பி போயிட்டேன். அதையும் தாண்டி வந்து பார்த்திங்கன்னா